ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜேகேயோட சிஇஓ பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்டில் தயாங் ஒயனுக்கும் ஜாக்சனுக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்க சொல்லியிருப்பான். அதோடு முடிச்சிருந்தேன். இன்டர்வியூ ரூமுக்கு வெளியே ஒரு பொண்ணு வந்து இன்டர்வியூ முடிஞ்சு, ஜாக்சன் அண்ட் ஒயன் உங்கள் 2 பேரையும் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் 2 பேருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் மெயிலில் வந்துடும். நீங்கள் நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ் அப்படின்னு அந்த பொண்ணு போனோம். ஹாய் ஒயன், உனக்கு வேலை கிடச்சிருச்சு. கங்க்ராட்ஸ் ஒயன். தேங்க்யூ ஜாக்சன். கங்க்ராட்ஸ். ஓகே ஒயன், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. அப்படியே ஒயன் வீட்டுக்கு படம் வெளியே வந்து நின்றுட்டு இருந்தா. அந்த ரோட் க்ராஸ் பண்ணுறதுக்காக ரோட் கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. திரும்ப இந்த ரோடை க்ராஸ் பண்ணணுமா? எப்படி தினம் இந்த ரோடை க்ராஸ் பண்ணி போயிட்டு வருதுன்னு தெரியலையே. தினம் சுற்றி சுற்றி வர முடியாதே. என்ன பண்ணலாம்? ஜேகே அவனோட மீட்டிங் ரூமில் கிளைண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ யதார்த்தமாக ஜேகே திரும்பும்போது அவன் சைடில் இருந்த கிளாஸ் வாலில் ரோடில் ஒயன் ரோட் க்ராஸ் பண்ணாமல் நின்றுட்டுருக்கதை பார்த்தான். ரோட் க்ராஸ் பண்ண தெரியாதவெல்லாம் எதுக்கு வெளியே வரோம் அப்படின்னு ஜேகே அவன் கையில் இருந்த ஃபைல்ஸை செக் பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு பேஜை செக் பண்ணிவிட்டு திரும்பும்போது அகெயின் ஜேகே அந்த வாலை பார்த்தான். ஒயன் அதே இடத்துல நின்றுட்டு ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு அகெயின் பின்னாடி ஓடி வந்துட்டு இருந்தா. என்ன பண்ணுறா இவ? தான் சுற்றி போக தெரியும்ல, அப்படியே போக வேண்டியதானே. சும்மா நின்றுட்டு ஜேகே நீ ஏன்டா அங்கே பார்க்குற? வேலையை பாடுறா. ஜேகே அகெயின் அந்த ஃபைலை செக் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் ஃபைலை செக் பண்ணிகிட்டு இருக்கதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அகெயின் அவள் போயிட்டாளான்னு திரும்பி பார்த்தான். ஒயன் அதே இடத்துல நின்று ஒரு ஸ்டெப் முன்னாடி ஒரு ஸ்டெப் பின்னாடின்னு ரோட் க்ராஸ் பண்ண தெரியாமல் அங்கேயே நின்றுட்டு இருந்தா. இவளோட அப்படின்னு ஜேகே டென்ஷன் ஆகிட்டு மீட்டிங் ஹால்லேருந்து எஞ்சி வெளியே வந்தான். ஏன் தான் இவ்வளோ வேகமாக எல்லாரும் வண்டி ஓட்டுறாங்களோ? கொஞ்சம் ஸ்லோவாக போனால் தான் என்ன? நான் ரோட் க்ராஸ் பண்ண நினைக்கிறேன்னு தெரியுதுல்ல. தெரிஞ்சுட்டே எல்லோரும் வேகமாக போகிறாங்க. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி எனக்கு வழி விடலாம்ல. சார் சார் என்ன சார் நீங்கள்? ஏய் என்ன பண்ணிருக்கா? சார் ரோட் க்ராஸ் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்கு. உனக்கு தான் ரோட் க்ராஸ் பண்ண தெரியாதுல. நீ தான் ஈஸியான வழி ஒன்று இருந்தால் அதை தானே சூஸ் பண்ணுவேன். உனக்கு தான் சுற்றி போகிறது ரொம்ப ஈஸியில். வேகமாக நடந்து போக வேண்டியதானே. இதுக்கு இதே இடத்துல நின்றுட்டுருக்கா? இல்லை சார், நீங்கள் தானே சொன்னீங்க 5 மினிட்ஸில் பண்ண வேண்டிய வேலையை 20 மினிட்ஸ் பண்ணக்கூடாதுன்னு. அதான் சார் நானும் 5 மினிட்ஸில் ரோட் க்ராஸ் பண்ணிடலான்னு நின்றுட்டுருக்கேன். க்ராஸ் பண்ணிட்டியா? 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு சார். ஆனால் வண்டிலாம் ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டுருக்கு. இதுக்கு நீ நடந்தே போயிருக்கலாம்ல. ஆமாம் சார், இப்போ தான் தோணுது. ஓகே சார், நான் எப்படியே ஸ்ட்ரைட்டாக போனேன்னா அங்கே ஒரு சப்வே இருக்கும். அது வழியாக நான் போயிடுவேன் சார். நான் அப்படியே நடந்தே போயிடுறேன் சார். பாய் சார். ஜேகே ரொம்ப கோவமாக ஒயனோட கையை பிடிச்சி ரோடோட ஆப்போசிட் சைடுக்கு தரன்னு எடுத்துகிட்டு போனோம். சார் 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 என்ன பண்ணுறீங்க சார்? சார் வண்டியில் பேமா வருது சார். சார் வேணாம் சார். சார் நான் ரோடே க்ராஸ் பண்ணல சார். நான் சுற்றி போய்க்கிறேன் சார். சார் போயிடுங்க சார். சார் வேணாம் சார், பயமாக இருக்குது சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் ரொம்ப பக்கத்தில் வருது சார் வண்டிலாம். சார் சார் வேணாம் சார். சார் எனக்கு பயமாக இருக்குது சார். சார் அவ்வளோதான். இதுக்கு நீ இவ்வளோ நேரம் நின்று டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கா? சார் கொஞ்சம் நேரத்தில் போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. இதுக்கு சார் என்னை இந்த பக்கம் கூப்பிட்டு வந்தீங்க? நான் உங்களை ரோட் க்ராஸ் பண்ணி விடுங்கன்னு கேட்டேனா? ஏதாவது ஒரு வண்டி என்னை இடிச்சிருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்? எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சுன்னா எங்கள் அம்மா யார் பதில் சொல்வா? நான் எங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு தெரியுமா? அதான் ஒன்றும் ஆளலை போ. லேசாக ஏதாவது ஒரு வண்டி இடிச்சிருந்தா கூட நான் அங்கேயே விழுந்திருப்பேன் சார். ஏய் அதான் ஒன்று எந்த வண்டியும் இடிக்கலல்ல, போ. கை விடுங்க சார், நான் போகிறேன். ஒயனோட கையை பிடிச்சி ரோட் க்ராஸ் பண்ணி விட்டு இன்னும் அவள் கையை பிடிச்சிட்டே இருக்கத ஜேகே அப்போ தான் நோட் பண்ணோம். சாரி, நீ போ. அண்ட் தேங்க்யூ சார். நான் இந்த ரோட் க்ராஸ் பண்ணி வரணுன்னா எனக்கு இன்னும் ½ ஆயிருக்கும். அப்போ கூட நான் க்ராஸ் பண்ணிலாம் வந்திருக்க மாட்டேன். சப்வே வழியெல்லாம் இறங்கி ரொம்ப தூரம் சுற்றி வந்திருப்பேன். நீங்கள் டக்குன்னு என்னை க்ராஸ் பண்ணி விட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும் போ. ஓகே சார், பாய் அப்படின்னு சொல்லி ஒயன் ரொம்ப க்யூட்டாக சொல்லிவிட்டு அங்கேருந்து நடந்து போனோம். சரியானா மீட்டிங் என்ன ஜெக்கி பண்ணிட்டுருக்கா அப்படின்னு ஜெக்கு வேகமாக மீட்டிங் ஹாலுக்கு வந்தான். மீட்டிங் ஹால் வாசல்லையே தான் நின்றுட்டு, ஏய் எங்கடா போனேன்? உன் கேபின்லேயும் இல்லை, மீட்டிங் ஹால்லேயும் இல்லை. உன்னை தேடிட்டுருக்கேன். என்ன வெளியிலேருந்து வர? இல்லைடா ஒரு சின்ன வேலை. சின்ன வேலையா?
ஆஃபீஸ் ஹவர்ஸில் வெளியே என்னடா உனக்கு வேலை? அதான் சொல்கிறேன்ல, ஒரு சின்ன வேலை, தள்ளிக்கோ. கிளைண்ட்ஸ் வந்துட்டாங்களா? 2 minutes ஆச்சு, வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. 2 minutes தானே? ஓகே ஓகே வா. ஜேகேயும் தேங்கும் மீட்டிங் ஹாலுக்குள்ளே வந்தாங்க. மீட்டிங் ஹாலில் 2 பொண்ணுங்க ஜேகேக்காகவும் தேங்காகவும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாரி கைஸ், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே ஜேகே. ஜேகே இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பரட்டி பார்த்துட்டு, ப்ராஜெக்ட் இன்னும் 2 weeksல முடிஞ்சிடும். இல்லை ப்ராஜெக்ட் இன்னும் சீக்கிரம் வேணும்னா கூட சொல்லுங்கள். எங்கள் சைட்லேருந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஒரு 10 daysக்குள்ளே கொடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. அப்போ ஜேகே பக்கத்தில் இருந்து அந்த பொண்ணு பொறுமையாகவே பண்ணித்தாங்க, எந்த அவசரமும் இல்லை, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு டேபிள் மேலே இருந்த ஜேகேயோட கை மேலே அந்த பொண்ணு அவள் கையை எடுத்து வச்சா. ஜேகே அவள் கையை டக்குன்னு தட்டி விட்டு அடிக்கலான்னு வரும்போது தேவங்க ஸ்டாப் பண்ணான். என்ன பண்ணுறடா, அவங்க நம்ம கிளைண்ட். ஹலோ, இந்த டச் பண்ணி பேசுகிற வேலைலாம் என்கிட்ட வேணாம். நீங்கள் என் கிளைண்ட், அதனால தான் உங்களை பக்கத்தில் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கேன். இதுவே இந்த இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தா அடிச்சு அசிங்கப்படுத்தியிருப்பேன். அதை கேட்டதும் அந்த பொண்ணு செம்மையாக கோவமாயிட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு, உங்ககிட்ட எங்கள் ப்ராஜெக்ட் கொடுத்தது நீ ரொம்ப டேலண்ட்டுன்றனால மட்டும் இல்லை, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்குன்றனாலேயும் தான். எங்களுக்கு தேவையான சர்வீஸ்லாம் நீ கொடுத்தாகணும். ஓ, நீ என்ன மாதிரி சர்வீஸ்லாம் எதிர்பார்க்குற அப்படின்னு ஜேகே ஐப்ரோஸை ரைஸ் பண்ணலாம். ஜேகே வேணாம் ஜேகே, என்ன பண்ணுற? இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ண வேணாம், இவளுகளை கிளம்ப சொல்லு. ஹே, ப்ராஜெக்ட் பண்ண முடியாதுன்னா என்ன அர்த்தம்? பண்ண முடியாதுன்னு அர்த்தம். கிளம்புறியா? கேட் அவுட். இதுக்கப்புறம் நான் ஊஞ்ச என் ஆஃபீஸ்குள்ளே பார்க்கவே கூடாது. அந்த பொண்ணுங்க கோவமாக அந்த ரூம் விட்டு வெளியே போனாங்க. ஜேகே, என்னடா உன் பிரச்சனை? ஏன் பிரச்சனையா? அவள் என்ன பண்ணான்னு பார்த்தல. ஜஸ்ட் தொட்டு பேசினா, அதுக்கு என்னடா? இது உனக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனால் எனக்கு அப்படி இல்லைடா. எனக்கு பொண்ணுங்க டச் பண்ணாலே எரிச்சலாக வருது. பார்த்தல அவள் பார்வையும் அவள் டச்சும். ஜேகே, நீ இவ்வளோ டென்ஷன் ஆகிற அளவுக்கு ஒன்றுமே நடக்கலடா. ஜஸ்ட் உன்னை டச் பண்ணா அவ்வளோ தானே. அவள் நம்மளோட கிளைண்ட்டுடா. இப்போலாம் ஒரு கிளைண்ட்டா? நம்ம டேலண்ட் மேலே, நம்ம பர்ஃபார்மன்ஸ் மேலே நம்பிக்கை இல்லையா? நம்ம ஹேண்ட்ஸமாக இருக்குன்றதுக்காக வந்திருக்கா. அவளுங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்லாம் விஷயமே இல்லைடா. நல்லா அப்பங்கம்மணியில் உட்காந்துக்கிட்டு வேறு எதுக்கும் அலையிறாளுங்க. ஏன்டா நீ இப்படி இருக்க? நான் கேபின் போகிறேன். ஜேகே அவனோட கேபின் போய் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். 1 hourக்கு அப்புறம் தேங்க ஒரு மில்க் ஷேக்கோட ஜேகேயோட கேபினுக்கு வந்தான். என்ன ஜேகே பண்ணிட்டுருக்கா? ஒர்க் தான்டா. இந்த ப்ராஜெக்ட்லாம் இந்த வீக்கில் முடிக்கணும். உன்னை செக் பண்ண சொல்லியிருந்தானே, என்ன பண்ண? பார்த்துட்டு தான்டா இருக்கேன், முடிச்சிடலாம். இந்த மில்க் ஷேக் குடி. தேங்க்ஸ்டா. தேயாங் அவனோட மில்க் ஷேக்கு கையில் எடுத்துகிட்டு ஜேகே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த லேப்டாப்பை நகட்டிட்டு அந்த டேபிள் மேலே ஏறி உட்காந்தான். என்ன பண்ணிகிட்ருக்கடா? நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் பண்ணலாம் ஜேகே, கொஞ்சம் என்ன பாரு. உனக்கு என்ன தான்டா பிரச்சனை? எனக்கு என்னடா பிரச்சனை? இப்போ இருக்க ஒரே பிரச்சனை, இதெல்லாம் இந்த வீக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணுன்றது தான். நீ ஒர்க் பண்ணாமல் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்க? நீ உன் கேபின் போய் ஒர்க்கை பாருடா. எதுக்குடா என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்க? டிஸ்டர்பா? மில்க் ஷேக் குடிக்கும்போது கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கணுமா என்ன? இது கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுறியா அப்படின்னு அந்த லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணான். என்னடா ஜேகே, என்ன பாரு. சொல்லு. நீ ஏன்டா இப்படி இருக்க? எப்படா இருக்கேன்? ஹேண்ட்ஸமாக தானே இருக்கேன் அப்படின்னு ஜேகே அவன் ஹேரை அட்ஜஸ்ட் பண்ணான். அதெல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன் உனக்கு பொண்ணுங்களே பிடிக்க மாட்டேங்குது? பொண்ணுங்களை பற்றி பேசுகிற ஸ்டாப் பண்ணுறியா? நிறையா ப்ராஜெக்ட் பெண்டிங் இருக்குது, அதை என்ன பண்ணலான்னு பேசாமல் சம்மந்தமே இல்லாமல் இப்போ எதுக்குடா பொண்ணுங்களை பற்றி பேசிகிட்டு இருக்க? சம்மந்தம் இருக்குடா. நேற்று என்னன்னா ஒரு பொண்ணை கண்ணத்துலேயே அரைஞ்சு அனுப்பிட்டேன், இன்றைக்கி என்னன்னா ஒரு பொண்ணை அடிக்க போகிற. என்ன தாண்டா உன் பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா, அவளுங்களுக்கு தான் என்ன பிரச்சனைன்னு தெரில. பார்க்குறல்ல என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்னு. நீ இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க, உன்னை அப்ரோச் பண்ணலான்னு நினைக்கிறதுல என்னடா தப்பு? இல்லை ஜேகே, எனக்கு சுத்தமாக புரியல, உனக்கு என்ன தான் பிரச்சனை? ஓகே, உனக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காது, பொண்ணுங்கனாலே பணத்துக்காக தான் நம்மள்கிட்ட பழகுறாங்க, லஸ்ட்டுக்காக தான் நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னு நீ நினைக்கிறதுலாம் ஓகே இருக்கட்டும், அது உன்னோட தாட். என்னோட தாட்டில் அதுதான் நிஜம். என்னமோ அதுக்கேண்டா அடித்து துரத்துற? உன் தாட் உன்னோடது, அது நீ உன்னோட வச்சுக்கணும். நான் ஒன்றும் சும்மா போகிற பொண்ணுங்களெல்லாம் அடிக்கலை, என்கிட்ட வராளுங்க என்னை டச் பண்ணும்போது தான் எனக்கு அப்படி வருது. உனக்கு புரியுதா? எனக்கு புரியுதுடா, ஆனால் உனக்கு தான் புரியல. பொண்ணுன்னா பூ மாதிரிடா, நீ ஏன் இப்படி பிச்சு போடுற? யார் இவளுங்க பூ மாதிரியா? ஆமாம் ஜேகே, இது கூட
அப்படின்னு தேவங்க ஜேகே கையில் இருக்க மில்க் ஷேக் கிளாஸை வாங்கிட்டு அவனோட மில்க் ஷேக் கிளாஸையும் சேர்த்து அந்த டேபிளில் ஓரமாக வச்சான். ஏய் என்னடா பண்ணுறேன்னு எனக்கு குடிக்கல, இருடா. என் கைப்பிடி, என் கையை பிடிடா. டேய் எனக்கு பொண்ணுங்களை பிடிக்காது, அதுக்காக நீ நான் அப்படி நினச்சிக்காத. ஹே உன்னை ஒன்றும் பண்ணிட மாட்டேன்டா, என் கையை பிடி. ஜேகே தேங்கோட 2 ஹேண்ட்ஸையும் அவனோட ஹேண்ட்ஸ் வச்சு ஹோல்ட் பண்ணான். குட் பாய், இப்போ கண்ணை பிடிக்கோ. டேய் என்னடா பண்ணுற, வேலை நேரத்தில் எனக்கு நிறையா வேலை இருக்குடா. ஏய் நான் சொல்கிறத செய்டா, கண்ணை மூடு. சொல்லு என்ன. இப்போ நான் சொல்கிறத ஃபீல் பண்ணு. என்னடா டேய் ஃபீல் பண்ணு. சரி சொல்லி தொலை. ஏய் இடையில கண்ணை திறக்கக்கூடாது, நான் சொல்லி முடிக்கிற வரைக்கா. திறக்க மாட்டேன்டா, சீக்கிரம்டா, எனக்கு வேலை இருக்குடா. ஓகே கண்ணை முடிக்கும். மூடிட்டேன்டா. டீச்சைக்கு பொண்ணுன்றவங்க டீ நீ இடையில பேசாத. சரி நீயே பேசு. டிஜேக்கு பொண்ணுன்றவ பூ மாதிரி. அவங்க சீக்ஸ் தொட்டு பார்த்துருக்கியா? அதானே, அது எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் தெரியுமா? டேய் ஏய் இடையில பேசான்னு சொன்னேன்ல. சரி சொல்லு. அது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் தெரியுமா, பட்டர் மாதிரி இருக்கும். ஓகே. அண்ணா அவங்க லிப்ஸ் நீ ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டேன்னா உனக்கு வேணும்னு தோணிகிட்டே இருக்கும், அப்படி இருக்கும். டேய் சரி சொல்லு என்ன. சீக்ஸு லிப்ஸு வேறு என்ன இருக்குது? அவங்க கண்ணு பார்த்துருக்கியா? அந்த கண்ணு அவங்க லிப்ஸ் பேசுகிறத விட அதிகமாகவே பேசும். அவங்க வாயால் சொல்ல நினைக்கிறதெல்லாம் அவங்க கண்ணு சொல்லி முடிச்சிடும். ஆனால் அவங்க ஹேண்ட்ஸ் அது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், பூ மாதிரி. அந்த ஹேண்ட்ஸை நம்ம ஹோல்ட் பண்ணும்போது பொண்ணுங்க ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க, யாரோ நம்மளை பத்திரமா பார்த்துக்கிற மாதிரி. அந்த ஹேண்ட்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணி நடக்கும்போது அந்த ஃபீலே வேறடா. அதெல்லாம் உனக்கு அப்படின்னு தேவங்க ஜேகே பார்த்தா. ஜேகே சைடில் உள்ள வாழை பார்த்து தேவங்க சொன்னதெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜேகேவோட மைண்ட் ஃபுல்லாக வயனோட அந்த பயந்த கண்ணு அண்ட் வயனோட ஹேண்ட்ஸ் அவன் ஹோல்ட் பண்ணி நடந்தது. அந்த ரோடை க்ராஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமும் கூட எங்கே அவளை எந்த வண்டியும் இடிச்சிருமோன்னு அவள் ஹேண்ட்ஸை அவன் ஹோல்ட் பண்ணியே இருந்தது. அதெல்லாம் ஜேகே நினச்சி பார்த்துட்டு இருந்தான். அவன் ஃபேஸில் ஒரு குட்டி ஸ்மைல் வந்துச்சு. ஜேகே என்ன சொன்ன? நான் சொல்கிறது இருக்கட்டும், உனக்கு என்னாச்சு? நத்திங், நீ கிளம்புடா, எனக்கு வேலை இருக்குது. ஓ அப்போது நான் சொன்னதெல்லாம் நீ ஃபீல் பண்ணல. டேய் இதில் ஃபீல் பண்ண என்ன இருக்குது? ஒரு பொண்ணு கையை பிடிச்சி நடக்கிறதுல என்ன ஃபீல்டாக இருக்குது? ஒருத்தரை சேஃபாக கூப்பிட்டு போகணுன்றதுக்காக கூட அவங்க கை பிடிக்கலாம்ல. பிடிக்கலாம். ஆனால் அவளை சுற்றி அத்தனை பேர் இருக்கும்போது ஒருத்தர் மட்டும்தான் அவள் கை வந்து பிடிப்பான். ஏன்னா அவனுக்கு தான் அவன் மேலே அவ்வளோ அக்கறை இருக்கும். ஏத்தியம் ஜஸ்ட் ஹெல்ப்பாக கூட ஒருத்தரோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணலாம். ஹெல்ப்பாக இதுக்கட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண போகிறோம். தேவங்க சொல்கிறது கூட சரிதானே. ஜஸ்ட் ஹெல்ப்னா என்னை ஃபாலோ பண்ணி வான்னு கூட சொல்லியிருக்கலாமே. நான் இதுக்காக அவள் ஹேண்ட்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணேன். ஜேகே நீ பண்ணது ஜஸ்ட் ஹெல்ப். அவகிட்டலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது, அதுக்காக தான் நீ அவளை இழுத்துட்டு போய் அந்த பக்கம் விட்டேன். இட்ஸ் ஜஸ்ட் ஹெல்ப், ஓகே? ஜேகே என்னாச்சு? என்ன உனக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஒர்க் இருக்குல்ல, அதை பற்றி யோசிச்சுருந்தேன். சரி நீ கிளம்புறியா? எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஜேகே நீ ஓகே தானா? நான் ஓகே தான்டா. உங்ககிட்ட எதுவும் சரியில்லாத மாதிரி இருக்கேன். நான் ஓகே தான், நீ கிளம்பு. தேங்க்கு. ஜேகே இதெல்லாம் பொறுமையாக கேட்டதே ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. என் நேரம் 1000 பேச்சு பேசியிருப்பான். நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் அதுடா இதுடா பொண்ணுங்க அப்படி தாண்டா இப்படி தாண்டான்னு 1000 சொல்லியிருப்பான். எதுவுமே பேசாமல் நான் சொன்னதே கவனிச்சிட்ருக்கான். என்னாச்சு எனக்கு? அப்படின்னு தேங்கும் அந்த ரூம் விட்டு வெளியே போனோம். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. த நெக்ஸ்ட் டே மார்னிங் தேங்கும் ஜேகேயும் ஆஃபீஸ் முன்னாடி வந்து அவங்க காரை ஸ்டாப் பண்ணாங்க. தேயாங் இறங்கி போய் வாட்ச்மேன் கிட்டே பேசிகிட்டு இருந்தோம். அப்போ ஜேகே ஆப்போசிட் ரோட்டில் வயன் இருக்காளான்னு பார்த்துட்டு இருந்தோம். எங்கே ஆளை காணும்? ஜேகே அவ்வளோத்துக்கு நீ தேடிட்டு இருக்கா? நேற்று தான் இன்டர்வியூக்காக வந்திருக்கா, ரோட் க்ராஸ் பண்ண தெரியாமல் நின்றுட்டு இருந்திருக்கா.
ஜேகே என்ன பண்ணுறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அகைன் ஜேகே ஒயின் நின்றுட்டு இருந்த அந்த இடத்தையே பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தேவன் வண்டியில் ஏறிட்டு போகலாண்டா. டே ஜேகே ஒன்று தான் போகலாம். ஜேகே என்னடா போகலான்னு சொன்னேன்டா. அங்கே என்ன பார்த்துட்ருக்க? அது ஒன்றும் இல்லைடா, சும்மா போகலாம். அப்படியே ஜேகேன்னு தேவங்குள்ளே வந்தாங்க. ஜேகே ரொம்ப ஹேண்ட்ஸமாக ரொம்ப ஸ்டைலாக அதே டைம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரி ஆனோம். அப்போ ஆப்போசிட்டில் இருந்து ஒயின் வந்து ஜேகே இடிச்சிட்டு நின்னான். சாரி சார், சாரி. ஏய் நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா? சார் நீங்கள் தானே என்னை செலக்ட் பண்ணியிருந்தீங்க, எனக்கு அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்துருந்தீங்களே அப்படின்னு ஜேகே பேசிகிட்டு இருக்கும்போது ஆஃபீஸில் இருந்த அத்தனை பேரும் ஜேகேயும் ஒயினையும் பார்த்துட்டு இருந்தாங்க. காசு ஒரு பொண்ணுக்கிட்ட ஜேகே பேசுகிறதும் ஜேகே கிட்ட ஒரு பொண்ணு பேசுகிறதும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஈவன் தயாங் கூட ஜேகேயை அவ்வளோ ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருந்தோம். என்னடா நடக்குதுங்க? ஸ்டாஃப்ஸ்லாம் அவங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு செகண்ட் ஜேகே எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு நகரு அப்படின்னு சொல்லி வேகமாக அவனோட கேபினுக்கு போனான். தேவாங் ஜேகே பின்னாடி வந்துட்டு இருந்தான். ஜேகே தேவாங் பக்கம் திரும்பி, டீ இந்த பொண்ணு இருக்கிற வேலைக்கு எடுத்து வச்சுருக்க? அவள் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாடா, அவளுக்கு நிறைய டேலண்ட் இருக்காதான். டேலண்ட் இருக்கா? டே அவளுக்கு ரோட் கூட கிராஸ் பண்ண தெரியாது. அவள் நம்ம ஆஃபீஸில் என்ன பண்ண போகிறா? அவளை நான் செலக்ட் பண்ணதெலாம் இருக்கட்டும், அவளுக்கு ரோட் கூட க்ராஸ் பண்ண தெரியாதுன்னு உனக்கு எப்படி ஜேகே தெரியும்? அது அது வந்து